இப்ப வசனம், அது வசனம் வாசிங்க. யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய். தாகத்துக்கு தருகிறவர் நீ யாருன்னு தெரியாதா? தெரிஞ்சிருந்தா நீ கேட்டிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாகத்தை, தண்ணீரை அவர் ஜீவ காரியத்தோடு ஒப்பிட்டு அவர் சொன்னாரு. 7வது அதிகாரம் 37, யோவான் 7:37. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். ஜீவனுள்ள தண்ணீரை குறித்து அங்க பேசுறார். ஜீவ தண்ணீர் என்னது? வசனங்கள். நீதிமொழிகள் 25 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 25:25. குளிர்ந்த தண்ணீருக்கு அது சமானமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். இப்ப தண்ணீர் வசனத்துக்கு அடையாளமாக இருக்கிறதாக பார்க்கிறோம் அன்பானவர்களே. இப்ப இந்த தண்ணீரை எப்படி குடிக்க கூடாதுங்கிறது, எப்படி குடிச்சா செலக்ஷன்ல இல்ல, நக்கி குடிக்கிறது. இந்த நாய் மாதிரி நக்கி குடிக்கிறது அப்படி போது என்ன ஆயிரும்? அந்த தண்ணியை குடிக்கணும். தண்ணி வந்துட்டு இருக்குது. இப்ப நாய் போல வாயை அதை வச்சு அதை நக்கி குடிக்கிறது கிடையாடும். என்ன 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 ஆயிரும்? நம்ம அப்படியே எச்சி எல்லாம் அப்படியே உள்ள போகும் இல்லையா? வரிசையா குடிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே வாயில வச்சு நம்ம பிள்ளைங்க டம்ளர்ல தண்ணி குடிக்கும் போது நம்ம சொல்லுவோம் இல்லையா, தூக்கி குடி அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, வாயை வச்சு குடிக்காத அப்படின்னு நம்ம வீட்டிலே சொல்லுவோம். ஆனா தண்ணி அப்படி ஓடிக்கிட்டு இருக்குது. நம்ம கொண்டு போது என்ன ஒரு தண்ணி பொல்யூட் ஆகுது. தண்ணியில என்ன மிதந்து வருதுன்னு தெரியாது. அது வாட்டு வாயை வச்சு நம்ம வாட்டு குடிச்சுக்கிட்டே இருக்குன்னா என்ன ஆகும்? அப்ப இது பொல்யூட் பண்ணுது, தண்ணீரை மாசடைய வைப்பது. அதற்கு பதிலாக தண்ணீரை முழங்கால் படிக்கிட்டு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. முழங்கால் படிக்கிறேன், அந்த தண்ணியை கவனிக்கிறேன், தண்ணியை கைகளால் அள்ளி செத்த குப்பையெல்லாம் மிதந்து வந்துட்டு அதெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு சுத்தமான தண்ணியான்னு எடுத்து பார்த்துட்டு அதை நான் குடிக்கிறேன். எடுத்து பார்க்கிறேன், விளக்குறேன், தேவையில்லாததெல்லாம் விளக்குறேன், எடுக்கிறேன், இப்படி குடிக்கிறேன். இப்படி குடித்த 300 பேரை அவர் செலக்ஷன்ல கொண்டு வர்றார். அப்ப தண்ணீர் ஆகிய வசனத்தை நம்ம எப்படி குடிக்க வேண்டும் அப்படிங்கிற முறை இருக்குது. அந்த முறையை கற்றுக்கொண்டவர்கள் இந்த லிஸ்ட்ல உள்ள போறாங்க, ஆண்டவரோடு கூட போறாங்க. பொல்யூட்டிங் தி வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வசனத்தை பாழ்படுத்துறவங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட தேவன் சொல்றார். ஏசாயா 4வது அதிகாரம் 1 வசனம். ஏசாயா 4:1. அந்நாளிலே வந்தாலே பொதுவா பாத்தீங்கன்னா கடைசி நாளிலே, நியாயத்திற்கு நாளிலே 7 ஸ்திரீகள் ஒரு புருஷனை பிடிச்சிட்டு, நாங்க எங்க சொந்த வஸ்திரத்தை உடுத்திக் கொள்வோம், நாங்க எங்க இஷ்டத்துக்கு நாங்க சாப்பாடு சமைச்சுக்குவோம், எல்லாம் பண்ணிக்குவோம், ஆனா உங்க பேரை மட்டும் நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம். இது தீர்க்க தரிசனம். கடைசி நாளிலே நடக்க போகிற, உலகத்தில் நடக்க போகிற, கிறிஸ்தவ வட்டாரத்தில் நடக்க போகிற நிகழ்ச்சி காரியங்களை உச்சக தேவன் அங்க விளக்கி சொல்றாரு. 7 ஸ்திரீகள், ஸ்திரீகள்ங்கிறது சபையை குறிக்குது. 7 நிறைய மெஜாரிட்டி, பூர்ணமான காரியம். அவ்வளவு பேரும் சொந்தத்துக்கு சாப்பிடுவோம், சொந்தத்துக்கு ட்ரெஸ் பண்ணுவோம், சொந்தத்துக்கு நாங்க சாப்பிடுவோம், எங்க இஷ்டத்துக்கு சாப்பிடுவோம், எங்க இஷ்டத்துக்கு ட்ரெஸ் பண்ணிக்கிறோம். ஆனா எங்களுடைய பேர் நிந்தை நீங்கத்தக்கதாக உங்க பேரை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம். நடக்குதா? நடக்கலையா? நடக்கும். உங்க பேரை மட்டும் நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம், எங்க இஷ்டத்துக்கு நாங்க பண்ணிக்கிறோம், இனிஷியல் மட்டும் வச்சுக்கிறோம். நாங்க எங்க இஷ்டத்துக்கு நாங்க எங்க பேரை யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனா நாங்க எங்க இஷ்டத்துக்கு நாங்க செய்யறோம், உங்க பேரை மட்டும். ஏன்னா எங்களுடைய நிந்தை நீங்கும். எங்களுடைய நிந்தை நீங்குவதற்காக இது சபைகள் செய்யக்கூடிய வேலையாக இருக்கிறது. அதுதான் நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். நம்ம இஷ்டத்துக்கு செய்யறோம். வேதத்துல சொல்லப்பட்ட காரியங்கள், சொல்லப்படாத காரியங்கள் ஒண்ணும் தெரியாது. ஆனா நம்ம இஷ்டத்துக்கு செய்யறோம். ஆனா எல்லாமே இயேசு கிறிஸ்து, கர்த்தர், தேவன் அப்படிங்கிறது. அதுதான் தீர்க்க தரிசனமாக இங்க நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 16வது அதிகாரம் 12வது வசனம்.
மத்தேயு 16:12. அப்பொழுது அவர் அப்பத்தின் பிடித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே பரிசேயர் சதுசேயருடைய உபதேசத்தை குறித்தே புளிப்பு மாவுக்கு எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்றாரு. உபதேசங்கள் புளிப்பு மாவு, கொஞ்சம் புளிப்பு மொத்தத்தையும் புளிக்க வச்சிடும். அவங்களுக்கு தெரியும் தயிரோ மாவோ. அப்ப நீங்க உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 22:18-19. வெளி 22:18-19. இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கேட்கிற யாவரும் நான் சாட்சியாக எழுதுகிறதாவது, ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகள் தேவன் அவன் மேல் கூட்டுவார். வாதைகள் அப்ப நம்ம சொல்லப்பட்டதுக்கு மிஞ்சி நம்ம எதுவும் சொல்லிடக்கூடாது. எழுதப்பட்டவைகள் மிஞ்சி எதுவும் எழுதிடக்கூடாது. சொல்லப்பட்டவைகள் மிஞ்சி நம்ம எதுவும் சொல்லிருக்கோம். எனக்கு தெரியாது, அவ்வளவுதான். ரைட்டா? எனக்கு தெரியாதுங்க, அவ்வளவுதான். நம்ம படிச்சுட்டு வந்து கேட்டுக்கலாம், கேட்டுட்டு வந்து சொல்லலாம். இப்படிதான் சொல்லணும் ஒழிய நம்ம தேவையில்லாம இப்படிதான் இது தண்ணீரை பால்படுத்துகிற வேலை கிறிஸ்தவத்துல இப்ப நடந்துட்டு இருக்கு. கிறிஸ்டியானிட்டியில உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சபைகள்ல நம்ம நிறைய சொல்றோம், நிறைய காரியங்கள் நம்ம பார்க்கணும். உபதேசங்கள், குழப்பங்கள் எது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப வசனங்களை நம்ம எடுத்து பொல்யூட் பண்ணக்கூடாது. எடுத்து கைகளால் அள்ளி நம்ம அதை வாய்க்கு எடுத்து நம்ம குடிக்கணும். அப்ப நிறைய அதுல வரும். அதை ஒதுக்கி விட்டு நம்ம எடுத்து குடிக்கணும். அப்படிங்கிறது எப்படி குடிக்க வேணும் அப்படிங்கிறது அடையாளம் தான் அங்க சொல்றாரு. யோவான் 5:39. கையால் அள்ளி குடிப்பது எதற்கு அடையாளம்? கையால் அள்ளி குடிப்பது இதெல்லாம் நாய் மாதிரி நக்கி குடிக்கிறது. ஏசாயா 4:1 வெளிப்படுத்த விஷயம். கையால் அள்ளி குடிப்பது யோவான் 5:39. பாத்தீங்களா? ஆண்டவர் சொல்றாங்க, வேத வாக்கியங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்னோம், வேத வாக்கியங்களை வாசியுங்கன்னு சொல்லல, பைபிளை படிங்கன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆராய்ந்து பாருங்கள். ஏன் ஆராய்ச்சி பார்க்க சொன்னாரு? நிறைய விஷயங்கள் இருக்கும், நிறைய விஷயங்கள் நீங்க கவனிக்கணும். இப்ப உதாரணத்துக்கு நம்ம சொன்னோம், மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுதான் இந்த புத்தகம் தமிழ்ல நமக்கு வந்திருக்குது. பல மொழிகள்ல இருந்து மொழிமாற்றம் செஞ்சிருக்காங்க. எபிரேயத்திலிருந்து, கிரேக்கத்திலிருந்து, லத்தீன்ல இருந்து மாறி 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 ஆங்கிலத்துக்கு கடைசியில தமிழ்ல வந்திருக்குது. இப்படி பல மொழிகளிலே மாற்றம் செய்யப்பட்டு வரும்பொழுது பாத்தீங்கன்னா நம்ம ஆராய்ந்து பார்த்து தான் படிக்கணும். அப்படியே நம்ம எடுத்துக்க கூடாது. தமிழ்ல இருக்கவங்க ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு மொழி நடை உண்டு. ஆங்கிலத்துல வேற மாதிரி இருக்கும், தமிழ்ல வேற மாதிரி இருக்கும். மொழி நடைகள் உண்டு. அதை நம்ம சரியா புரிந்து கொண்டு நம்ம படிக்கணும். உதாரணத்துக்கு நான் சொன்னேன்னு நினைக்கிறேன், அங்கிள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஆங்கிலத்துல அங்கிள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இது தமிழ் படுத்தும் போது அங்கிள்னா என்ன அர்த்தம்? மாமா. அங்கிள்னா மாமா. அடுத்து சித்தப்பாவுக்கும் அங்கிள் தான். அடுத்து பெரியப்பாவுக்கும் அங்கிள் தான். அடுத்து ஏத்த வீட்டுக்காரரா அங்கிள் நம்ம கூப்பிடுவோம். ரோட்ல போறவங்க வரவங்க அங்கிள். ஏத்த வீட்டுக்கார எல்லாருமே நம்ம ஊர்ல மெட்ராஸ் பாத்தீங்கன்னா அங்கிள் தான் எல்லாருமே. பெரியப்பா சித்தப்பாவுக்கு இங்கிலீஷ்ல அங்கிள் தான். இங்கிலீஷ் தமிழ்ல சித்தப்பா, பெரியப்பா, எதிர் வீட்டுக்காரர், பக்கத்து வீட்டுக்காரர், அண்டை வீட்டுக்காரர், மாமா, நிறைய தமிழ்ல வார்த்தைகள் இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் ஒரே இங்கிலீஷ் வார்த்தை அங்கிள். ஏன்னா இங்கிலீஷ்ல பஞ்சம் வார்த்தை இல்லை. இப்ப நான் தமிழ் ஆங்கிலத்துல இருந்து பைபிளை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றேன், மொழிபெயர்ப்பு செய்யறேன். இப்ப தாவீதுனுடைய அங்கிள்னு இருக்குது. நான் சித்தப்பான் போடுவேனா, பெரியப்பான் போடுவேனா, ஏத்த வீட்டுக்காரன் போடுவேனா, விஷயம் இருக்குது. கூட இருந்தவனுக்கு தான் தெரியும் தாவீதுடைய அங்கிள் யாரு, பெரியப்பாவா, ஏத்த வீட்டுக்காரா, பக்கத்து வீட்டுக்காரா, அட்ரஸ் கேட்டு வந்தவரா அப்படின்னு தெரியும். ஆனா யாரும் கூட இல்லை, தேவ ஆவியினால எழுதப்பட்டது. அப்ப நம்ம அதை சரியா புரிந்து கொள்வது. இது புரியுது அவங்களுக்கு? அங்கிள்னு ஒரே ஆங்கில வார்த்தைக்கு நிறைய தமிழ் வார்த்தை இருக்கு. இது போல மொழி மாற்றம் செய்யும் போது, மொழிபெயர்ப்புகள் மொழி மாற்றம் செய்யும் போது சில காரியங்கள் கூடுதலாக இருக்கும், கவனமா இருக்கணும். நம்ம அதெல்லாம் ஆண்டவர் சொன்னாரு, ஆராய்ந்து பார்த்து வாசி. ஆராய்ந்து பார்த்து. எழுதுனது தேவன், ஆனால் மொழிபெயர்ப்பு செய்தது மனிதன். எழுதினவர் தேவன், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. தேவன் ஆவியினால் எழுதி கொடுத்தார். ஆனால் மொழிபெயர்ப்பு செய்தவன் மனித அறிவுல மொழிபெயர்ப்பு செஞ்சான். அச்சு பிழைகள் கூட இருக்கலாம். ஏன்னா பிரிண்டிங் பிரஸ்ல அச்சு மனிதன் பிரிண்ட் பண்ணது. கரெக்டுங்களா? சில இடங்கள்ல அச்சு பிழைகள் நானே பார்த்திருக்கேன். பைபிள்ல சில ஒற்று பிழைகள், புள்ளி வைக்காம இதெல்லாம் இருக்கும், துறைக்கால்லாம் இருக்கும். மனிதன் பிரிண்ட் பண்ணியிருக்கான்.
கரெக்டுங்களா? பேப்பர் குவாலிட்டி மனுஷன் பிரிண்ட் பண்ணியிருக்கான், ஆனால் தேவன் எழுதி கொடுத்தது. மூல பாஷை அப்படிங்கிறது தேவன் எழுதி கொடுத்தது. அதுல மாற்றம் நம்ம கொடுக்க. சரிங்களா? அதனாலதான் ஆராய்ந்து பாருங்க, எடுத்து பார்த்து கவனமா குடிங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏசாயா 34:14. ஏசாயா 34:16. வேத வாக்கியங்களை தேடி வாசியுங்கள் அப்படின்னு நம்ம பார்ப்போம். தேடி வாசியுங்கள். சரியா? அப்ப எது தேடி வாசிக்கக்கூடிய காரியம் அப்படின்னு பார்க்கும்போது அங்க நீங்க பார்க்கும்போது அங்க சொல்றாரு தேடி வாசிக்கணும் ஒரு காரியத்துக்கு. இப்ப நம்ம நியாயாதிபதிகள் எத்தனை ஆண்டு காலங்கள் இஸ்ரவேலர்களை நியாயம் விசாரித்தார்கள் கேள்விக்கு பதிலுக்கு பார்த்தோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை போனோம். நியாயாதிபதிகள் பழைய ஏற்பாட்டில் நடந்தது. ஆனால் அதுக்கு அந்த கேள்விக்கான பதில் புதிய ஏற்பாட்டில் இருக்கு. தேடி வாசியுங்கள். இதான் ஆராய்ந்து பார்க்கிறதுக்கான அடையாளம். இன்னொரு வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5:21. 1 தெசலோனிக்கேயர் 5:21. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். டெஸ்ட் எவ்ரிதிங். எல்லாவற்றையும் சோதித்து பாருங்க. இந்த பைபிள் சரியா டெஸ்ட் பண்ணி பாருங்க, இன்னொரு பைபிள் சரியா டெஸ்ட் பண்ணி பாருங்க. எங்க சொல்லுவாங்களோ எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ போக முடியுதுன்னா போங்க, ஆனால் டெஸ்ட் பண்ணி பாருங்க. எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள். எது பெஸ்ட், எது கரெக்ட், நலமானதை தெரிந்தெடுத்துக்கங்க. அவ்வளவுதான். உங்களுக்கு எல்லாம் கொடுப்பார் தேவன். சரியா? எது நலமானதோ சரியானதோ உங்க ஆவிக்கு தெரிகிறதோ தேவ சித்தத்துக்கு உகந்ததா இருக்குதோ அதை மட்டும் எடுத்துக்கங்க. ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம், பந்தியில உட்காடுறோம், இலையில எல்லாம் வைப்பாங்க. எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம், வேண்டாங்கிறத ஒதுக்கி வைக்கிறோம். அதுக்காக நம்ம அங்க போய் சண்டை போடணும். கரெக்டா? சமையல் பண்ணி பரிமாறி சண்டை போடணும். எனக்கு வேண்டாம் என்று நான் ஊறுகாய் ஒதுக்குறேன், இன்னொருக்க தயிர் சாதம் ஊறுகாய் சாப்பிடுறதுக்காக அவனுக்கு அந்த ஊறுகாய் பயன்படும். ஆனால் எனக்கு ஊறுகாய் வேணாம், எனக்கு ஸ்வீட் வேண்டாம், எனக்கு சுகர் இருக்குது, எனக்கு ஸ்வீட் வேணாம் ஒதுக்குவேன். ஆனா என் பக்கத்துல இருக்க ஸ்வீட் சாப்பிடும், அதுக்காக அந்த ஸ்வீட் சாப்பிடும் தேவைப்படும். எனக்கு என்ன தேவையோ அதை நம்ம எடுத்துக்கிறோம். கரெக்டுங்களா? எனக்கு ரசம் வேணாம் தயிர் ஊத்திக்கிறேன், இல்ல தயிர் வேணாம் ரசம் ஊத்திக்கிறேன். நான் முடிவு பண்ணணும். அன்பானவர்களே, எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள், நலமானதை எடுத்துக் கொள்ளுங்கள். கைகளால் அள்ளி வாய் எடுத்து குடிக்கிறது. அப்ப வேத வசனங்களை இப்படிதான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்த்து கைகளால் அள்ளி குடித்தவர்கள் 300 பேரு. 32,000 300 பேர் அப்படின்னா 0.93%. 0.93%. 1% கூட இல்ல. இப்ப செலக்ஷன்ல வரும் 100 பேர் போறாங்கன்னா இப்ப ஒருத்தர் தான் நிக்கிறார். 93.93.93ங்கிறது 1% கூட இல்ல. செலக்ஷன்ல பாருங்க, ரொம்ப முக்கியமானது. 32,000 பேர் போனாங்க, இப்ப ஒருத்தர் 3/4 பேர் என்ன சொன்னா 3/4 ஒருத்தர் நிக்கிறார் யுத்தத்துக்கு போறதுக்காக கிதியோன். சரிங்களா? நக்கி குடித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்ததாக கடைசியாக நம்ம பாக்குறது அடுத்த செலக்ஷன். இந்த 300 பேரை எப்படி பிரிச்சாங்க? 100 பேரா பிரிச்சு அதுல ஒரு 100 மட்டும் இவர் எடுத்துக்கிட்டார். 7வது அதிகாரம் 16-18 வரை நம்ம வாசித்தோம் இல்லையா? 3 டீமா பிரிக்கிறாரு. எப்படி இந்த ஒரு டீம் 100 பேரை மட்டும் இவர் எடுத்துக்கிட்டார்? இவர் என்ன சொல்லிட்டு போனார் அந்த 300 பேருக்கும்? எக்காலம் ஊதுங்க, பானையை உடைங்க, தாட்சி தூக்கி பிடிங்க, கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம்னு சொல்லிக்கிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு போனாரு. நடு ஜாமத்துல வர்றாரு, ஜாமக்காரனை மாத்திட்டு 100 பேர் மாத்திரம் எடுத்துட்டு போயிடுறாரு. அப்ப என்ன நடந்திருக்கும்? எப்படி 100 பேரை கண்டுபிடிச்சிருப்பாரு? யார் யாரெல்லாம் ஒழுங்கா தன்னுடைய வேலையை செய்தார்களோ, யார் யாரெல்லாம் நான் சொன்னதுக்கு கீழ்ப்படிந்தார்களோ அவங்கள மட்டும் தனியா 100 பேரை பிரிச்சுட்டாரு. சரிங்களா? 100 பேரை மட்டும். எப்படி யார் யாரெல்லாம் எப்படி அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் சொல்லிக்கிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு போனாரா? இப்ப சொல்லிக்கிட்டே இருந்தா நடு ராத்திரி வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தா குரல் எப்படியா இருக்கும்? போன வாரம் என் குரல் எப்படி இருந்துச்சு அது மாதிரி கட்டி போயிருக்கும். ஒவ்வொருத்தரா பேரை சொல்லி கூப்பிடுவார். ராமசாமி இங்க வா, முருகா இங்க வா, எல்லாரும் இங்க வான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா பேரை சொல்லி கூப்பிட்டு உன் பேர் என்ன சொல்லுன்னு சொன்னா கொண்டையை கட்டிக்கிட்டு எவ்வளவு பேசுறானோ அவனை பூரா கூப்பிட்டு வா, நீ பக்கத்துல வா, நான் சொன்னதை நீ தான் கடைபிடித்திருக்கிறாய், செய்திருக்கிறாய் இல்லையா? பானை உடைச்சிருக்கிறத பார்த்துருப்பாரு. கீழ்ப்படிதல்
சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். யுத்த களத்துல ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கீழ்ப்படியணும், ஒபே, அவ்வளவுதான். தலைவர் என்ன சொல்றாரோ அதுக்கு கீழ்ப்படியணும், அவ்வளவுதான். யுத்த களத்துல வந்து வேற 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 குணாதிசயங்கள் வேணும். அங்க போய் பரிசுத்தம், அன்பெல்லாம் காமிக்க முடியாது. யுத்த காலத்துல வெட்டானா வெட்ட வேண்டாம், கீழ்ப்படியணும், அவ்வளவுதான். இப்ப இங்க யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. அங்க போய் நீ வந்து அன்பு, இரக்கம், பரிவு, ஆவியின் கனிகள் அப்படின்லாம் யுத்த காலத்துல போய் காட்ட முடியாது. வெட்டு அப்படின்னா வெட்டிட வேண்டியதான். கரெக்டுங்களா? இததான் அந்த 100 பேர் செய்திருக்கிறார்கள். அந்த 100 பேர் யார் தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படித்திருக்கிறார், அந்த 100 பேரை தனியே பிரிச்சு கொண்டு வர்றாரு. எக்காலம் ஊதுவது. என்னாகும் 10வது அதிகாரம் நீங்க எழுதிக்கலாம். 10வது அதிகாரம் 8லிருந்து 10 வரைக்கும். என்னாகும் 10வது அதிகாரம் 8லிருந்து 10. அடுத்து அதனுடைய பொருள். எக்காலம் ஊதுவது எதற்கு அடையாளம்னா ஏசாயா 58:1 வாசிக்கலாம். ஏசாயா 58:1. சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே, உன் சத்தத்தை உயர்த்து. சரியா? எக்காலம் ஊதுதல் அப்படிங்கிறது காஸ்பெல், கோவன்ஸ்பெல், போய் சொல்லுதல். ஊர்லாம் தெரு தெருவா போய் சொல்லுதல், ஆண்டவரை குறித்து, சத்தியத்தை குறித்து சாட்சியா அறிவித்தல். இதுதான் எக்காலம் ஊதுவது. நாம எக்காலம் ஊதுனாதான் அந்த டீமுக்குள்ள வருவோம். எக்காலம் சரியா ஊதுறவங்களை கிதியோன் 100 பேர்ல தன்னுடைய டீம்ல ஒருத்தரா கொண்டு வந்து சேர்த்துக் கொள்வது போல கர்த்தரும் நம்மை கொண்டு வந்து அவர் சேர்த்துக் கொள்வார். அன்பானவர்களே, ஏனென்றால் பவுல் சொல்றார் 1:16, இது என் தோளின் மேல் விழுந்த கடமை. பிரசங்கிப்பதுங்கிறது என் தோளின் மேல் விழுந்த கடமை, அது டியூட்டி, கடமை, நான் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இப்ப எத்தனை பேர் எடுத்துட்டாரு? 100 பேர். இந்த 100 பேர் அப்படிங்கிறது 32,000ல் 100ங்கிறது 0.3%. 0.3 ஒண்ணு கிடையாது. செலக்ஷன்ல போறது ஒண்ணு கிடையாது. சரி, இப்ப நான் இன்னொரு செலக்ஷன் என்ன சொல்றேன். 100 பேர் எடுத்துட்டாங்க இல்லையா? இப்ப ரவுண்டு கட்டி நிக்கிறாங்க. நம்ம படத்துல பார்த்தோம், சுத்திலும் பாலை வரைக்கும் நிக்கிறாங்க. இப்படி பாலை வரைக்கும் நிற்கும் போது கிதியோன் நிக்கிறார். நான் தான் கிதியோன் வச்சுக்கோங்களேன். என் பக்கத்துல 100 பேர், அந்த பக்கம் ஒரு 100 பேர், அந்த பக்கம் ஒரு 100 பேர் பாளையத்தில் சுத்தி அப்படிதான் பார்க்கணும். என் பக்கத்துல 100 பேர் அப்படி போகுது. இந்த பக்கம் ஒரு 50 பேர், இந்த பக்கம் ஒரு 50 பேரை நான் வச்சுக்கிறேன். இந்த பக்கம் ஒரு 50 பேர், இந்த பக்கம் ஒரு 100 பேர் டீம் வச்சுக்கிறேன். இப்ப வச்சுக்கிட்டதுல எனக்கு பக்கத்துல ஒருத்தர் நான் கூப்பிட்டு வைக்கிறேன். வலதுபுறம் ஒருத்தர், இடதுபுறம் ஒருத்தர், அடுத்த 2வது ஒருத்தர். நீ வந்து என் பக்கத்துல, நீ வராத, நீ வர வேண்டாம், நீ அவன் பக்கத்துல இருக்க, அவன் நினைச்சு இங்க வந்து என் கூட ஒரு டீம் நான் செட் பண்றேன். என் கூட வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் நிற்பதற்கு தகுதியானவர்களை நான் தெரிந்தெடுத்துதான் யுத்த களத்துல போயிருக்கோம். இயேசு கிறிஸ்து கேட்கிறாங்களா ஒரு அம்மா வந்து, ஆண்டவரே வலதுபுறமும் இடதுபுறமும் உட்காரத்தக்கதாக என் பிள்ளைங்களுக்கு நீங்க சீட்டு போட்டு கொடுங்க போது, இந்த பஸ்ல சீட்டு போடுறது, துண்டு போடுறதெல்லாம் வேற எல்லாம் உங்களோட வச்சுக்கோங்க, இது எனக்கு ஆகாது, இதான் யாருக்கு ஒரு சீட்டு அலாட் பண்றாரோ அவர் தான் சொல்லிட்டு ஆண்டவர் முடியாது. யுத்த களத்துக்கு கிதியோன் போகிறார். அன்பானவர்களே, வலதுபுறமும் இடதுபுறமும் யாரை வைத்துக் கொண்டு போகிறார் என்றால் அவருக்கு பிரியமானவர்கள். அவர் எள்ளுன்னா எண்ணெய்ங்கிற ஆட்கள், கண் அசைவை பார்த்து கண்டுபிடிக்கிறவர்கள் சொல்றோம் இல்லைங்களா? அவர் ஐயா இப்படின்னாரு இப்படி, இந்த கண் அசைவை பார்த்து கண்டுபிடிக்கிறவர்கள், அவர்களுடைய காரியங்களை பார்த்து கண்டுபிடிக்கிறவர்கள், இவங்களை பக்கத்துல வச்சுப்பாரு. அப்பதான் யுத்தத்துக்கு நல்லது, போர்க்களத்துல யுத்தத்துல வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்ப பக்கத்துல இருக்கிறவங்க பிரியமானவர்களாக இருக்கணும், நம்பிக்கைக்குரியவர்களா இருக்கணும், மொத்தத்துல கீழ்ப்படிதல் உள்ளவர்களா இருக்கணும். இயேசு கிறிஸ்து தான் 12 பேரை தேர்ந்தெடுத்தாரு. ஆனா அதே இயேசு கிறிஸ்து ஒரு 3 பேரை மாத்திரம் கூட வச்சுக்கிட்டே இருக்காரு இல்லையா? அப்போஸ்தலனாகிய பேதுரு கூட இருக்காரு, யாக்கோபு கூட இருக்காரு, யோவான் கூட இருக்காரு, மத்தவங்க எல்லாம் காணோம். 12 பேரை என் பின்னே வான்னு கூப்பிட்டாரு. ஆனா 3 பேரை மாத்திரம் கூட வச்சிருக்காரு. ஏன்? இவர் சொன்னா இவர் கேட்கிறாங்க டக்குன்னு, இவர் கண்ணை சச்சா இவர் வேலை செய்யறாங்க. வேலை ஊழியங்கள் இப்படிதான் போகணும். அதனால யார் கூட நிக்கிறாங்க? ஆண்டவர் கூட பக்கத்துல யார் நிக்கிறா? அவருக்கு மன இசைவாக இருக்கக்கூடியவர்கள் கூட வச்சுக்குவாங்க. கிதியோன் யுத்தத்துக்கு போகும்போது இந்த 100 பேர்ல அடுத்தடுத்து பக்கத்துல நிற்கக்கூடிய ஒரு இடம் என்று உண்டு. என்னுடைய ஆசை அது அந்த பக்கத்துல போய் நிற்கிறேன்.
100 பேர்ல 100 பேருக்குள்ள வரதே பெரிய விஷயம். எவ்வளவு செலக்ஷன் பார்த்தோம். ஆனால் அந்த 100 பேர்ல அடுத்து நிக்கிறது பக்கத்துல 2வது நிக்கிறது 3வது நிக்கிறது. இவர் என்ன நினைக்கிறாரு இவருக்கு தான் தெரியும். இந்த 100வது பேருக்கு போய் சேர்றதுக்கு நேரம் ஆகும். ஆனா பக்கத்துல உள்ள டக்குன்னு சொல்லிடணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்ன நினைக்கிறாரு, கொஞ்சம் சாஞ்சு கேளு அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாங்கல்ல. மேல் மாடி அறையில ராப்போஜனம் ஏற்படுத்தும் போது மார்பருகி சாய்ந்திருந்த ஆண்டவரே என்ன விஷயம், அது மாதிரி கேட்கணும். ஆண்டவரோடு வலதுபுறம் இடதுபுறம் உட்காரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பாக்குறோம். நீங்க உலக அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா கேபினட் மினிஸ்டர்ஸ் வச்சிருப்பாங்க, மந்திரிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா மந்திரிகள், நீங்க தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்தாலும் அல்லது இந்தியா பிரதமராக இருந்தாலும் மந்திரிகள் ஒரு 30 பேர் இருந்தாலும் அவருக்கு உறுதுணையாக இருக்கிறவங்க ஒரு 3 பேர் இருப்பாங்க, 5 பேர் இருப்பாங்க. நம்ம முதலமைச்சர் எடுத்தாலும் முக்கிய மந்திரி அப்படின்னு அவர் கூட இருக்கக்கூடியவங்க வலதுகரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் 3 பேர் 5 பேர் தான் இருப்பாங்க, நம்பிக்கைக்குரியவர்கள். அந்த 100 பேர்ல இந்த ஒரு குரூப்போ நம்பிக்கைக்குரியவர்களா இருக்கிறவங்க பார்க்கிறோம். சரிங்களா? செலக்ஷன். அதான் பிரியமானவர்களே, நான் முடிக்கிறேன் பாடத்தை. செலக்ஷன், நிழலும் பொருளுமான இந்த காரியத்துல நம்ம 5வதாக பார்க்கிறது ஆண்டவருக்கு பிரியமாக இருத்தல். எப்ப பிரியமா இருக்கும் தெரியுமா? என் பிள்ளை எப்ப எனக்கு பிரியமான பிள்ளை நான் சொல்லுவேன், நான் சொல்றதெல்லாம் கீழ்படிச்சுன்னா பிள்ளை பிரியமான பிள்ளை. பிள்ளை அப்பாவை பார்த்து அம்மா பார்த்து எனக்கு ரொம்ப அம்மாவும் அப்பாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எப்ப சொல்லுவோம்? பிள்ளை சொல்றதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா பிள்ளைக்கு ரொம்ப பாசமா அன்பு பாசம் இப்படிதான் வரும் இல்லையா? ஆண்டவர் தான் சொல்றாரு, என் மேல் அன்பா இருந்தால் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவான். என் கட்டளைகளை கீழ்ப்படி. அவ்வளவுதான். நான் சொல்றதை செய். அன்படவே அன்பு கூறுவே நீ 1000 தடவை பண்ண அவசியம் இல்லை. நான் சொல்றதை மாத்திரம் நீ செஞ்சுட்டு போனா நீ என்னைய அன்பு கூறுகிறேங்கிறத நல்லா தெளிவா தெரிவிப்பாங்க. அப்ப கிதியோன் பக்கத்துல அமரக்கூடிய ஒரு நிற்கக்கூடிய யுத்த காலத்துக்கு போறக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? சரி, இப்ப யுத்தம் எப்படி நடக்குது? பானை உடைக்கிறாங்க. பானைங்கிறது சரீரம் சொன்னாங்க. பானைங்கிறது சரீரத்துக்கு மண்பானையாகி இந்த சரீரத்துக்கு ஒப்பாக போல் சொல்றாரு இல்லையா? 2 Corinthians 4:7. 2 Corinthians 4:7. அப்ப பானையை உடைத்தல், இந்த சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தல். ரோமர் 12:1 வாசிக்கும். சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தல். டார்ச் லைட், விளக்கு, வெளிச்சம். இந்த விளக்கு உலகிற்கு ஒளி நீங்கள்ங்கிற ஆண்டவர். வெளிச்சத்தை விளக்க உலகுக்கு தூக்கி பிடிக்கணும். நாங்கள் கற்றுக்கொண்டது இல்லையா? இப்ப அதை உங்களுக்கு சொல்றோம். நீங்க கற்றுக்கொண்டது உலகத்துக்கு இதுதான் டார்ச் லைட், வெளிச்சம் பரவி போகுது இல்லையா? இது அந்த தொடர் ஓட்ட பந்தயம்னு சொல்லுவாங்க. டார்ச் வச்சுட்டு கொண்டு வந்து அதை கொடுத்துட்டு அடுத்து ஒலிம்பிக் ஜோதியை அப்படியே ஊரா கொடுக்குற மாதிரி. இப்ப எங்கேயோ படித்த நாங்கள் இதை இங்க படப்பையில சொல்றோம். நீங்க அதை போய் மற்றவங்க சொல்றோம். இதுதான் சத்திய ஒளி பரவுதல், வெளிச்சம் பரவுதல், வெளிச்சத்தை தூக்கி பிடிக்கிறது யுத்த காலத்துக்கு வரவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். சரியா? சோ இப்படித்தான் நம்ம அதை செய்யும் போது எதிரி வீழ்த்தப்படுவான் என்பது நிச்சயம், சத்தியம். அதுதான் நிச்சயம். ரைட்டா? அவங்களுக்குள்ள வெட்டிட்டு செத்து போயிடுவாங்க. அதான் நடந்துச்சாங்க பார்த்தோம். அதுதான் எதிரிகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக எழுப்புறவர்கள் எல்லாம் அப்படிதான் நடக்கும் அப்படின்னு. சரிங்களா? சோ இதுதான் என்ன தலைப்புல பார்த்தோம்? நிழலும் பொருளும் அப்படிங்கிற தலைப்புல நம்ம பார்த்த பாடம். அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு சம்பவம், 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த சம்பவம் இன்றைக்கு நமக்கு பொருந்தி வருதா? எனக்கு பொருந்தி வந்துச்சு, உங்களுக்கு பொருந்தி வருதா? செலக்ஷன்ல நீங்க வரணும் அப்படின்னு இந்த செலக்ஷன் நடந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கேப்டனாக இருக்கிறார், தளபதியாக இருக்கிறார். அவரோடு இணைந்து யுத்தத்திலே நம்ம தோள் கொடுக்க போகிற, உதவி செய்ய போகிற அவர் பார்த்துக்குவார். நம்ம ஒண்ணும் செய்ய வேண்டாம். பானையை உடைக்கிறதுலாம் ஒரு வேலையா? கத்தி எடுத்து சுத்துறதுனால ஆண்டவரே எனக்கு தெரியாதுப்பா. பானையோட டார்ச் லைட் கொடுத்துருக்கேன்லப்பா, இப்படி பிடிக்காதுப்பா, இப்படி பிடிக்கும். அவ்வளவுதான். இப்படி பிடிக்கிறது கஷ்டம்லாம் இல்ல. இப்படி பிடிக்காத, இப்படி தூக்கி பிடி. கொடுத்த பானையை டம்முன்னு உடைச்ச பானையை ஒட்ட வைக்கினாதான் ரொம்ப ஈஸி. ரொம்ப கஷ்டம் நமக்கு. உடைச்ச பானையை ஒட்ட வைக்க, ஒட்ட வச்ச பானையை அப்படிங்கிறது இது மாதிரி ஒரு டாஸ்க் நீங்க கொடுத்தீங்கன்னா 1000 பானையை உடைப்போம் ஆண்டவரே. ரொம்ப ஈஸியானது. சரியா? அதுல தின்பண்டத்தை வேற கொடுத்துடுறாரு. இப்ப இதெல்லாம் தின்பண்டம், நம்ம கொடுக்கறதெல்லாம் தின்பண்டம், ஸ்நாக்ஸ். இப்ப நம்ம பெற்றுக்கொண்டதெல்லாம் ஸ்நாக்ஸ், சாப்பாடு. சரிங்களா? இதெல்லாம் வாங்கி பையன் நிரப்பி வச்சுட்டு யுத்தத்துக்கு போறதுக்கு ரெடியா இருக்கும். இங்க இருந்து ஒரு சேனையை தேவன் எடுக்கப்படுவார். நம்ம எழுந்து நின்று ஒரு ஜெபம் செய்து கூட்டத்தை நாம் நிறைவு செய்யணும்.